யாருமா நீ? நானும் உங்க பையனும் லவ் பண்றோம் அத்தை. என்னம்மா சொல்ற? எவ்வளோ நாளா இது நடக்குது? ஒரு 3 வருஷமா லவ் பண்றோம் அத்தை. 3 வருஷமா? ஆமா அத்தை. நானும் உங்க பையன் கிட்ட சொல்றான்னு சொன்னா அவன் சொல்லவே இல்ல. அத நானே சொல்லிட்டேன். அப்போ நைட்டெல்லாம் அவன் கூட போன்ல பேசுறது நீதானா? ஆமா அத்தை. உங்ககிட்ட கூட ஆபீஸ் கால்னு போய் சொல்லுவானே, அது நான் தான். உங்க வீட்டுக்கு தெரியுமா நீங்க வந்தது? தெரியாது அத்தை. ஏன் உங்க வீட்டுல சொல்லிட்டு வரலையா? இருந்தாதானே அத்தை சொல்றதுக்கு. எனக்கு அம்மா அப்பா கிடையாது. என்னம்மா இறந்துட்டாங்களா? ஆமா அத்தை. 12th படிக்கும் போதே ஒரு ஆக்சிடென்ட்ல 2 பேரும். சரி வாமா உள்ள போய் பேசலாம். எங்கம்மா தங்கியிருக்க? ஆர்ஃபனேஜ்ல இருக்க அத்தை. பட் ஃபேமிலி எப்படி பாத்துக்கணும்னு நல்லாவே தெரியும். நல்லா சமைப்பேன், நல்லா வீட்டு வேலை செய்வேன், ஏன் நல்லா பாட்டு கூட பாடுவேன். நான் வந்துட்டா உங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட் தான். நல்லா திறமையான பொண்ணாதான் இருக்க. இருந்தாலும் என்னாச்சு அத்தை? மாமாட்ட கேட்கணுமா? அதெல்லாம் இல்லம்மா. அப்புறம் என்ன அத்தை? ஹரியோட அக்காவுக்கு 50 சவரன் நகை, காரு, அது இதுன்னு ஒரு 20 லட்சத்துக்கு மேலே செலவாயிருச்சுமா. இப்போ ஹரிக்கு நாங்கள் ஒன்றும் பெருசாக சேர்த்து வைக்கல. அவன் கட்டிக்க போகிற பொண்ணு வீட்டிலேருந்து அவங்களா ஏதாவது கொடுத்தா தான் உண்டு. உன் சைடில் இருந்தும் எதுவும் பெருசாக வராது. அதான் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவனை விட்டு போனேன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹேய், நீ இங்க என்னடி பண்ற? அம்மா. மவன இருடா. சாரிம்மா. எனக்கு எல்லாம் தெரியும். அவ உனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? ஏய், அவளுக்கு அப்பா அம்மா இல்லடா. அதனால என்னம்மா? அவ வீட்ல இருந்து உனக்கு செய்ய யாரா இருக்கா? என்ன செய்யணும்னு சொல்ற? வரதட்சணை கேக்குறியா? ஆமாப்பா, அதான் சொல்றேன். அவ வேண்டாம். எனக்கு எதுக்குமா அதெல்லாம்? இல்லப்பா, அதான் வழக்கம். அவகிட்ட நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கம்மா. நீ இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலாமா? உன் நல்லதுக்கு தானடா சொன்னேன். அக்கா கல்யாணத்துக்கு செலவு பண்ணதெல்லாம் அப்படியே என் மூலியமா நீ மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ இவ்வளோ சீப்பாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா? இந்தாங்க அத்தை, இதை வச்சுக்கோங்க. ஊர்ல எனக்கு ஒரு நிலம் இருக்கு. எங்க அம்மா அப்பா எனக்காக விட்டுட்டு போனது. நான் வேலைக்கு போறேன். அந்த சேலரி எல்லாத்தையும் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். ஆனா ஹரியை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அத்தை. ஹரி மூலியமா தான் எங்க அம்மா அப்பாவையே நான் உணர்றேன் அத்தை. என்னை மன்னிச்சிருமா. தாய் இல்லாத பிள்ளைய மனசு கஷ்டப்படுத்திட்டேன். காசு என் கண்ணை மறைச்சிருச்சு. ஆனா அந்த காசை விட நீ என் பையன் மேல வச்சிருக்க பாசம் பெருசுன்னு புரிஞ்சிருச்சுமா. என் பையனே என்ன சீப்புன்னு சொல்லிட்டான். இது எதுக்குமா? யாருக்கு வேணும் இதெல்லாம்? நீதாம்மா என் மருமக. வா.